நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், என் தம்பிகளும் என் தங்கைகளும் அண்ணன்மார்கள் தாய்மார்கள், எனக்கு சாதாரண கோபம் கிடையாது. என்ன கோபம்? ஏன்னா எனக்கு எல்லா விவரமும் எனக்கு தெரியுது. எனக்கு இவங்க செய்த எல்லா விவரமும் எனக்கு தெரியுது. ஏன்னா உள்ள ஊறி இருக்கிறேன். என்னென்ன இவங்க செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, இவங்க ஊறி இருக்குது உள்ள. அதனால இன்னொன்னு, இது வன்னியர்களுக்கு மட்டுமில்லை, வன்னியர்கள் போன்று இருக்கின்ற அனைத்து சமுதாயங்களுக்கும் நாம் நியாயத்தை நாம் வழங்குவோம், நியாயத்தை நாம் கேட்போம், போராடுவோம். அவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம போராடிட்டு பட்டியலின சமுதாயம் உள்ளிட்ட அனைத்து சமுதாயங்களுக்கும் நாம் சமூக நீதி நாம் வெல்வோம், பெற்றெடுப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திரளாக எழுச்சியோடு, உணர்வோடு, நம்பிக்கையோடு, நிச்சயமாக நாங்கள் வெல்வோம் என்ற அந்த நம்பிக்கையோடு வருகின்ற என் தம்பிகளும் என் தங்கைகளும் அண்ணன்மார்கள் தாய்மார்கள், நீங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போனோம், அமைதியா போனோம், பத்திரமா வீட்டுக்கு போனோம். ஆனா வீட்டுக்கு போயிட்டு தெரு தெருவா சொல்லுங்க, வன்னியர் விரோதி திமுக, வன்னியர் விரோதி ஸ்டாலின் அவர்கள். இந்த முழக்கம் எல்லாத்திலையும் வைக்க. யார் ஒரு வன்னியர் வர தேர்தலில் ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா அவ்வளோ துரோகம் திமுக செய்திருக்கிறது. இதெல்லாம் போக போக இன்னும் என்னென்ன நம்ம அடுத்த போராட்டத்தை நம்ம வழி நடத்த போறோம், நம்ம வைக்க போறோம், பெரிய அளவில் நம்ம செய்ய போறோம். அதற்கு தயாராக இருங்கள், தயார் நிலையில் இருங்கள். ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை, நம்முடைய சமூக நீதி பிரச்சனை, நம்முடைய முன்னேற்றத்தின் பிரச்சனை. இது அதை நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றிக்கொண்டு, ஏன்னா இது 10 நாள்ல நடந்தது, 10 நாள்ல போராட்டம் நடத்தணும். அடுத்ததெல்லாம் இன்னும் நிறைய கொஞ்சம் அவகாசம் கொடுத்து திட்டமிட்டு நடத்தணும்னு வச்சுக்கங்களேன். முடிஞ்சு போச்சு, திமுக முடிஞ்சு போச்சு. அதனால இங்க யார் யாரு சட்டமன்றத்திலயோ நாடாளுமன்றத்திலயோ அவங்க வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்களோ அவங்க வீட்டுக்கு போய் உட்காருங்க, கும்பலா போய் உட்காருங்க, எதுவும் பண்ணாதீங்க. கும்பலா போய் அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு இந்த சட்டமன்ற கூட்டத்தில் வன்னியர்களுக்கு நீ இடஒதுக்கீடு நீ கேட்கலனா அப்புறம் உங்ககிட்ட விட்டுறேன். சொல்றீங்களா? அழுத்தம் கொடுங்க, அழுத்தம் கொடுங்க. ஆமா, இதுக்கு பரவாயில்ல, வேற என்ன பண்ண போறாங்க? இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு, அவ்வளவுதான். இப்பயும் கேட்கலன்னா அப்புறம் அவனுக்கு இருக்கத்தே பிரயோஜனம் இல்லை. இந்த சமுதாயத்தில் பிறந்த பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் நீங்க சொல்லி அழுத்தம் கொடுத்து நீங்கள் எல்லோரும் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்வோம் 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 என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொண்டு, நீங்க மறுபடியும் அமைதியான முறையில் பத்திரமா நீங்க போங்க, போயிட்டு பத்திரமா நீங்க இந்த பிரச்சாரத்தை நீங்கள் எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை நன்றியோடு விடைபெறுகின்றேன். படைசூழ பாவா ஐயாவின் வழியில் அணிதிரண்டு பாவா. இழந்தனம் உரிமைகள் பெறுவது அவசியம், உறவுகள் அனைவருக்கும். வன்னியர் இனமே எண்ணியது அனைத்தும் மாற்றத்தின் முதல் தொடக்கம்.